எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிங்க் டனல் மிஷின் வந்து மெட்டீரியல் விட்டு பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு சிங்க் ஆகுதுன்றத நான் காமிக்கிறேன். சார் வாங்க நம்ம இப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறோம் வாங்க. எந்த மாதிரி சிங்க் ஆகுதுன்னு காமிக்கிறோம் பாருங்க. இது மாதிரி நீங்க வந்து கவர் கட் பண்ணிட்டு கண்டினியூஸா விடலாம். நீங்க பாருங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. அந்த பக்கம் விட்டா இந்த பக்கம் இது மாதிரி வெளியே வரும். ஃபினிஷிங் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். இது வந்து நம்ம வந்து பிஓஎஃப் பவுச்சுன்னு வாங்க. அதுல வந்து சிங்க் பண்றது இது. பாருங்க. நீங்க ஹைட்டா விட்ட பிறகு இது மாதிரி ஸ்கிரீன் பண்ணி உள்ள விட்டுருங்க. அப்பதான் அனல் வந்து உள்ளவே இருக்கும். உங்களுக்கு வேகமா ஷிங்க் ஆகும். நீங்க இந்த ஷீட்டை மட்டும் மேல தூக்கி வச்சுன்னா மொத்த அனலும் வெளியே வந்துடும். இங்க பாருங்க எப்படி ஆகுது பாருங்க. ஃபினிஷிங்கும் உங்களுக்கு நல்லா வரும் பவுச்சஸ். பாருங்க மெட்டீரியல் எப்படி உள்ள போகுது பாருங்க. ஷிங்க் எப்படி ஆகுது பாருங்க. அதே மாதிரி அந்த பக்கம் வாங்க, வெளியே வர்றதும் காமிக்கிறேன். இந்த துணி எடுத்துடுறேன் பாருங்க. ஃபினிஷிங் எப்படி வந்தது பாருங்க. பர்ஃபெக்டா உங்களுக்கு இருக்கும். நீங்க இந்த மிஷினுக்கு கரெக்டான சைஸ் பாக்ஸ், அதாவது 8x6 அதுக்குள்ள நீங்க மெட்டல் வச்சு விட்டீங்கன்னா பர்ஃபெக்டான ஃபினிஷிங் வரும். இது வந்து பவுச் வந்து பிஓஎஃப் ரோல்னு வாங்குது. இப்போ நாம விசிட்டிங் கார்டை ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, விசிட்டிங் கார்டை நம்ம இப்போ கவர்ல போட்டு சீல் பண்ணி நம்ம இதுக்கு டனல்ல விட்டாச்சு. இப்போ அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு அது பக்கா ஷ்ரிங்காகி வந்திருக்கும். ஸோ இந்த மிஷின்ல விசிட்டிங் கார்டு, அப்புறமா திருப்பி புக்கு, அப்புறமா திருப்பி பென் செட்டு, இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் கூட நீங்க இதை பேக் பண்ண முடியும். ஸோ பாருங்க, இப்போ ஷ்ரிங்க் கிளீனா ஆயிட்டு இருக்கும். அது டைட் ஃபிட்டிங்கா ஆயிட்டு இருக்கும். பாருங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு நீங்க செப்பரேட்டா பாக்ஸ் குடுக்குறதுக்கு பதிலா, நீங்க இதே போட்டு நீங்க ஷ்ரிங்க் பண்ணி குடுத்தா, ஆராம நீங்க கஸ்டமருக்கு குடுத்துடலாம். பாக்ஸோட காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். மிச்சப்படுத்த முடியும். இப்போ நாம வந்து டூல்ஸ் பாக்ஸ ஷ்ரிங்க் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, டூல்ஸ் பாக்ஸ கவர் போட்டு சீல் பண்ணி டனல் மிஷின்ல விட்டாச்சு. இப்ப அந்த எண்ட்ல வரும்போது உங்களுக்கு அது பக்கா ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க இதுக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மிஷின. அது டூல்ஸு, பாக்ஸஸ், அப்புறமா திருப்பி டூல்ஸ், ஸ்க்ரூ டிரைவர் வரும் பார்த்தீங்களா? இந்த மாரி யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஃபினிஷிங் பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க. ஸோ ஃபினிஷிங் ரொம்ப நல்லாருக்கும். இப்போ நாம கான்ட்ராக்டர் பாக்ஸ வந்து ஸ்ட்ரிங் பண்ணலாம். பாருங்க, கான்ட்ராக்டர் பாக்ஸ சீல் பண்ணி நம்ம டனல்ல விட்டாச்சு. அந்த எண்ட்ல வரும்போது உங்களுக்கு அந்த பாக்ஸ் தகுந்த மாரி ஷ்ரிங்க் ஆயிட்டு வந்திருக்கும். இந்த மிஷின் அட்வான்டேஜ்னா, நீங்க எந்த பொருள போடுறீங்களோ, அந்த பொருளுக்கு தகுந்த மாரி இது ஷ்ரிங்க் ஆயி வரும். இன்னொன்னு சேஃப்டி பர்ப்போஸ், அப்புறமா உங்களுக்கு ரொம்ப டியூரபிலிட்டி இருக்கும். என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வச்சிருந்தா கூட அந்த பொருள் உங்களுக்கு சீக்கிரம் டஸ்ட் ஆவாது. பாருங்க. ஸோ ஃபினிஷிங் நல்லாருக்கும். ஆஸ் பர் பாக்ஸ் நீங்க என்ன கவர் போடுறீங்களோ, அந்த கவருக்கு தகுந்த மாரி இருக்கும். பாருங்க, ஃபினிஷிங் ரொம்ப நல்லாருக்கும். இது கிளாஸ் ஃபினிஷிங் மாரி வரும் உங்களுக்கு. இப்போ நாம இன்சுலேஷன் டேப்ப விடலாம் பாருங்க. இப்ப கவர் போட்டு சீல் பண்ணிக்கிறோம். இப்போ இன்சுலேஷன் டேப்ப வந்து டனல் மிஷின்ல விடுறோம். இந்த பக்கம் விட்ட உடனே அந்த பக்கம் வரும்போது பாருங்க, அதுக்கு தகுந்த மாரி ஷ்ரிங்க் ஆயி வந்துரும். ஸோ இதுல நீங்க எல்லாமே பண்ண முடியும். அந்த டனல் சைஸ்க்கு தகுந்த மாரி நீங்க எல்லா ஐட்டமும் பண்ண முடியும். சின்ன ஐட்டம் இருந்து பெரிய ஐட்டம், பாக்ஸஸ், இந்த மாரி ரோலு, பேங்கிள் செட்டு, இந்த மாரி எல்லாமே பண்ண முடியும். பாருங்க, அந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு பக்கா ஷ்ரிங்கிங் ஏற்படும். பாருங்க. பாருங்க, அந்த மாரி ஃபிட்டிங் கரெக்ட்டா ஆயிடுது பாருங்க, அவ்வளோதான். பாருங்க சார், உங்களுக்கு மிஷினும் நம்ம கிட்ட கிடைக்கும். இதுக்கு நீங்க பிஎஃப் ரோல்னு வாங்க. இந்த ரோலும் நம்ம கிட்ட கிடைக்கும். நீங்க எது பண்ணதால நம்ம யூடியூப் சேனல்ல கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்குது. நீங்க கால் பண்ணுங்க. எனி டைம்
உங்களுக்கு மிஷின் வேணாலும் சரி, ரோல் வேணாலும் சரி, நீங்க கால் பண்ணுங்க. அப்படி கால் பண்ண முடியலனாலும் நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் போடுங்க. நாங்க ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மிஷின் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆ, உங்களுக்கு இந்த மாரி மிஷின்ஸ் வீடியோ வந்து நெறைய பேர் காமிக்கலாம். பட் இதே மாரி யாரும் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சன் பேக்ல வந்து நாங்க எல்லாமே உங்களுக்கு ஓப்பனா காமிப்போம். இதுல என்னென்ன ஐட்டம் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பனா காமிப்போம். ஏன்னா நீங்க கேட்கலாம், "என்னென்ன ஐட்டம் சார் இத மாரிலாம் காமிக்கிறீங்களே எதனால சார்ன்னா?" ஒருத்தன் கேட்பாங்க. "சார் உள்ளல என்னென்னலாம் ஐட்டம் இருக்குது தெரியாதுல்ல சார்" கேட்பாங்க. அதுக்கோசரம் நம்ம எல்லா வீடியோலயுமே பாருங்க. எல்லாமே ஓப்பனா காமிப்போம். இதோட பொசிஷன்ல இருந்து எல்லாமே காமிப்போம். எங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.